குருஜிக்கு என்னுடைய வணக்கங்கள். அது அது வந்து ஆரம்பத்திலேருந்தே எ எல்லார்கிட்டேயும் பேசுகிறதுக்கு எ எ எனக்கு ரொ ரொம்ப பயம் எடுக்கும். எ எப்போல்லாம் நான் ரொம்ப படித்தவங்க கிட்டெல்லாம் பேசுகிறேனோ அப்போல்லாம் என்னுடைய வாய் இப்படி தான் குழலும். என்னை சுற்றி இருக்கிற சமுதாயம், தேசம், மற்ற விஷயம் எல்லாமே பார்த்து அதில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். சின்ன வயசுலேருந்து நான் நம்மளுடைய நாட்டை பற்றி நிறைய யோசனைகள் எனக்கு இருந்துட்டு வருது. நான் இப்போ பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறதுனால, இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாமே என்னால் தெளிவாகவும் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நேரமும் ஆகுது. நான் பேசணும்னு நினைக்கிறத என்னால் சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்படியே நான் முயற்சித்தாலும் எதிரில் இருக்கிறவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னாலும் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற யோசனையிலேயே எனக்கு பேசுகிறதுக்கு முடியலை. கம்மியாக பேசுகிறேன். உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லுப்பா, பரவாயில்ல, பேர் சொல்லுங்க. சார், இவர் பேர் ஹர்ஷ். ஹர்ஷ். ஹர்ஷ் ஹர்ஷ் இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க? சரியா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஏன் முன்னாடி இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹர்ஷ் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது சிரிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது தோணுச்சா? இல்லை வேறு விதமான உணர்வு ஏதாவது தோணுச்சா? யாருக்காவது இவர் பேசுகிறத பார்த்து சிரிப்பு வந்ததா? இல்லை கிண்டல் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததா? அவமானப்படுத்தணும்னு யாருக்காவது தோணுச்சா? ஆனால் வேற எங்கேயோ அவனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹர்ஷுக்கு இந்த மாதிரி தோணுது. அதனால் ஹர்ஷ், நீ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலை. நீ எப்படி நீ சொல்ல வர்றத சொல்கிறியோ, அதாவது சொல்ல முயற்சிக்கிறியோ, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறியோ, அது தப்பே இல்லை. தப்பானவங்க முன்னாடி நீ பேசியிருக்க அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னதான் விஷயம் சொல்ல வராங்க, அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு, எந்த பாவத்தில், அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்காம பேசுகிற விதத்தில், வார்த்தை பிரபாகத்தில் முக்கியத்துவம் கொடுக்குற விதத்தில் முட்டாளுங்க முன்னாடி நாம் பேசவே கூடாது. ஹர்ஷ், நான் என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ பேசிகிட்டு இருக்கும் போது நான் மற்றவங்களுடைய பேச்சை எப்படி கவனிப்பனோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உன்னை கவனித்தேன். உள்ளுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை நடத்தின மாதிரியே நீ சொல்ல வந்ததை சொல்லிட்ட. மற்றவங்க பேசும்போது என்ன ஆகும்? வாயை துறப்பாங்க, சாதாரணமாக பேசிடுவாங்க. ஆனால் நீ அப்படி இல்லையே. நீ கஷ்டப்பட்டு போராடினபடியே நீ பேசி ஆகணும், சரியா? இதையும் மீறி நீ பேசுகிறன்னா முக்கியமாக எதுவும் சொல்ல வர. அதனால தான் உன்னுடைய பேச்சில் நான் அதிகமாக கவனத்தை செலுத்தினேன். இந்த மாதிரி பேச கஷ்டப்படும் போதே நீ இந்த அளவுக்கு சொல்ல நினைக்கிற அப்படின்னா உனக்கு தேவையான அதிகப்படியான மதிப்பை நான் உனக்கு தருவேன். எவன் ஒருத்தனுடைய புத்தி ஒழுங்காக தெளிவாக இருக்கோ அவன் கண்டிப்பாக உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பான். ஒரு வேளை ஒருத்தன் நீ சொல்கிறத பார்த்து சிரிக்கிறான், இல்லை நீ சொல்கிறத பார்த்து அவன் மறைமுகமாகவோ வெளிப்படையாவோ உன்னை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னா
அவனுக்கு முன்னாடி நீ பேசவே வேண்டாம். பேசவே வேண்டாம். எவ்வளோ பெரிய பெரிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஏன் ஏன் அரசியல்வாதிகள் கூட நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். அவங்க பேசும்போது அவங்க பயத்தினால நடுங்குவாங்க. ஆனால் வரலாற்றில் அவங்களுடைய பேரு குறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேலை நல்லா இருக்கு. அவங்க வேலையில் கவனமாக இருப்பாங்க. பேசும்போது என்ன பேசுகிற அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவாங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. முதலாவது, சொல்கிற விஷயத்தை கேட்க தயாராக இருப்பாங்க. 2வது விஷயம், உன்னுடைய கவனம் நீ சொல்கிற விஷயத்தில் தான் இருக்குமே தவிர எப்படி சொல்கிறேங்கிறதுல இருக்காது. நான் இப்போது என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தும் போது எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறதுல என்னுடைய கவனம் இருக்காது. எப்போவுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்கிற விஷயத்த கவனிங்கன்னு தான் சொல்ல வரேன். எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம். ஏன்னா அது எப்படி சொல்லப்படுறதுங்கிறது நம்மளுடைய கையில் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துனீங்கன்னா நீங்கள் பொய்யான ஆளாகிடுவீங்க. உலகம் முழுக்க பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுல தான் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா விளையாட்டாக பேசுவாங்க. அவங்க வார்த்தையோட விளையாடுற திறன் இருக்குது, ஸ்டைல் இருக்குது. ஏன்னா அவங்க எதை சொன்னாலும் இந்த உலகம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா முட்டாளுங்க அப்படி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க கவனம் இருக்கணும். நீ சொல்கிற விஷயம் முக்கியமானதாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நீ சொல்லும் பொழுது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டாங்க. சரியா? நீ பேசிட்டா உன்னையும் கேட்டுக்கிட்டாங்க, நான் பேசினா என்னையும் கேட்டுக்கிட்டாங்க. நல்லவங்க கூட, நீ பேசுகிறத கவனிக்கிறவங்க கூட நீ அதிகமாக நேரத்தை செலவழிச்சா, பேச வேண்டிய விஷயத்தையும் பேசினேன்னா அந்த அளவுக்கு நீ ஒரு விஷயத்தை கவனிப்ப. அதாவது உனக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குன்னு. அதுக்கப்புறம் போக போக உன்கிட்ட இருந்த அந்த குறைபாடு தானாக குறைஞ்சிரும். உன்னுடைய மனசுலேருந்து நீ இந்த மாதிரி திக்கி திக்கி பேசுகிறோமே அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறது கூட குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். எல்லாமே மனதோட விளையாட்டு தானேப்பா. எதில் நமக்கு கவனம் அதிகமாக இருக்கோ அதுதான் நமக்கு முக்கியமானதாக ரொம்ப மாறும். எந்த விஷயத்தில் நீ குறைவான கவனத்தை கொடுக்குறியோ அந்த விஷயம் குறைவில்லாமல் போயிடும். அதனால் தேவையில்லாமல் உன் கவனத்தை செலுத்துறத டோட்டலாக எண்ணெயோடு விட்டுரு. உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இயற்கையான விஷயத்தெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. சரியா? என்ன பண்ணணும்னா நாம் அதை கவனிக்கவே கூடாது. அது தானே அதுவே குறைஞ்சிரும். எதில் கவனத்தை செலுத்தணும்? என்னுடைய புரிதல் எதில் ஆழமாக இருக்குது, நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் எவ்வளவு நல்லா பேசுகிறேன், நான் பேசுனது சரியா, இதில் தான் கவனம் இருக்கணும். முடிவில் யாருமே திட்டுனதெல்லாம் கவனத்திலேயே இருக்காது. எது உனக்கு கடைசியில் நிற்கும்? நீ எவ்வளவு சுத்தமான நல்ல உண்மையான வார்த்தையை பேசினதுல தான் நிற்கும். அந்த விஷயத்தை அதிகப்படுத்து. சரியா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஹர்ஷ். நான் இந்த அளவுக்கு திக்கி திக்கியெல்லாம் பேசுனதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னால் பேசவே முடிஞ்சது கிடையாது. நான் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப வெட்கப்படுவேன். நான் பேசவே மாட்டேன். முக்கியமாக இந்த தெரியாதவங்க முன்னாடிலாம் நிற்க வச்சிட்டாங்கன்னா வாயை திறந்ததே கிடையாது. ஏன் இப்போ கூட அப்படிதான். நானே சொல்கிறேனே உங்களுக்கு. திடீர்னு தெரியாதவங்களை நான் சந்தித்தேன்னா என்னால் பேசவே முடியாது. நாம் சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தால்
என்ன சொல்ல வரோங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். என்கிட்ட சும்மாவே பேசுன்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை நான் பேசவே மாட்டேன்னு அர்த்தம். அதனால தான் வந்த உடனே கேள்வி கேளுங்கன்னு சொல்லிடுவேன். என்னுடைய ஒரு விதமான பலவீனம். கேள்வியே கேட்காம பேசுன்னு சொன்னா நான் பேச மாட்டேன். என்னால் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது. சரியான நீ வேலையை பாரு, தானா உனக்கு பேசுறதுக்கு வரும். சரியா?